அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஐங்கரனின் வணக்கங்கள். தொகுப்பாளர்களில் பிரபலமான டிடி என்ற திவ்யதர்சினி அவருடைய தந்தைக்கு செய்து கொடுத்த சத்தியம், அதற்கு பிறகு அவருடைய வாழ்க்கையை எப்படி மாற்றியது என்பதை பற்றி தான் பார்க்கிறோம். விஜய் டிவியில் அதிகமான நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி பிரபலமான டிடி ஆரம்பத்தில் அவருடைய வீட்டில் செல்லப்பிள்ளையாக இருந்தாலும் அப்பா பல விஷயங்களை குழந்தை பருவத்தில் இருந்து சொல்லிக் கொடுத்தார். அதிலும் டிடியின் குழந்தை பருவத்தில் அவருடைய அப்பா ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவதற்காக ஸ்கூலுக்கு வரும்போது டிடியை கொண்டு போய் அவருடைய ஸ்கூல் ஃபீஸ் செல்லானை நிரப்ப வைத்து டிடி கையில் பணத்தை கொடுத்து தான் பணத்தை கட்ட சொல்வாராம். அது ஸ்கூல் படிப்பிலிருந்து தொடங்கி கல்லூரி படிப்பு வரைக்கும் நின்று கொண்டே இருந்திருக்கிறது. எந்த வேலையாக இருந்தாலும் நீயே கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பக்கத்தில் இருந்து அவருடைய தந்தை சொல்லிக் கொடுக்கப்படிதான் டிடி அவருடைய வேலைகளை செய்திருக்கிறார். அப்படியான நிலையில்தான் திடீரென்று அவருடைய தந்தைக்கு உடல்நிலை சரியாமல் போயிருக்கிறது. அந்த நேரத்தில் தன்னுடைய தந்தையிடம் டிடி, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்பா, நான் நம்முடைய குடும்பத்தை பார்த்துக் கொள்கிறேன் என்று சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறார். டிடி சத்தியம் செய்து கொடுத்த சில மணி நேரத்திலேயே அவருடைய தந்தை உயிர் போய்விட்டதாம். அதற்கு பிறகு டிடியின் அக்கா பிரியதர்சினி, அதாவது எதிர்நீச்சல் சீரியலில் ரேணுகாவாக நடிக்கும் பிரியதர்சினி மற்றும் டிடி இருவரும் சேர்ந்து தங்களுடைய குடும்பத்தின் மொத்த பாரத்தையும் சுமக்க தொடங்கி இருக்கிறார்கள். கல்லூரி படிக்கும் போது டிடி தனக்கு கிடைக்கும் சின்ன சின்ன வேலைகளை செய்து வந்திருக்கிறார். ஆரம்பத்தில் விஜய் டிவியில் ஒரு சில நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க டிடிக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அப்போதுதான் விஜய் டிவியில் நடக்கும் ஒரு மீட்டிங்கில் டிடி கொடுத்த அட்வைஸ் பெரிய அளவில் அவருக்கு மதிப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. அதாவது ஆரம்பத்தில் விஜய் டிவியில் ஜோடி 1, ஜோடி 2 என்ற நிகழ்ச்சிகள் தான் தொடங்கி இருக்கிறது. ஆனால் வெளிநாடு நிகழ்ச்சிகளை போன்று ஜோடி சீசன் 1, ஜோடி சீசன் 2 என்று சீசன் என்ற பெயரை பயன்படுத்தலாம் என்று டிடி தான் மீட்டிங்கில் ஐடியா கொடுத்தாராம். அது பெரிய அளவில் விஜய் டிவிக்கு ஒர்க் அவுட் ஆகி விஜய் டிவியில் பெரிய அளவில் பரபரப்பை ஏற்றி இருக்கிறது. அந்த விஜய் டிவியில் பெரிய அளவில் பரபரப்பை ஏற்றிய நிகழ்ச்சி எது என்றால் ஜோடி நிகழ்ச்சி தான். அந்த நிகழ்ச்சியில் தொகுப்பாளராக தொகுத்து வழங்கியதும் டிடி தான். அது மட்டுமின்றி நடிகர் சிம்பு நடுவராக இருக்கும் போது பப்ளு அதில் போட்டியாளராக கலந்து கொண்டார். அப்போது இருவருக்கும் இடையே பெரிய அளவில் வாக்குவாதம் எடுத்தது. அந்த எபிசோடு தான் சின்னத்திரை ரியாலிட்டி நிகழ்ச்சியில் பெரிய அளவில் முதல் முறையாக கிட் அடித்த எபிசோடு. அந்த நேரத்தில் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியதும் டிடி தான். அதுவும் சிம்பு பப்ளுவிடம் சண்டை போட்டுவிட்டு எனக்கு நடிக்க தெரியாது என்று பேசிய வசனம் பெரிய அளவில் ட்ரெண்ட் ஆனது. அப்போது சிம்பு கோவப்பட்டு வெளியே போய்விடுவார். பிறகு சமாதானமாகி மீண்டும் நிகழ்ச்சிக்கு வருவார். அந்த நேரத்தில் டிடி தான் சூழ்நிலையை கூலாக கையாண்டு இருந்தார். அதற்கு பிறகுதான் டிடிக்கு பிரபலங்களை பேட்டி எடுக்கும் பல வாய்ப்புகள் கிடைத்தது. அந்த வகையில் டிடி விஜய் டிவியில் டாப் தொகுப்பாளியாக இருந்தார். அப்போதுதான் அவருக்கு திருமணம் முடிவடைந்தது. திருமணம் முடிந்து ஒரு சில மாதங்களுக்குள் அவருக்கும் அவருடைய கணவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. இப்படி சந்தோஷமே நிறைந்து இருந்த டிடியின் வாழ்க்கையில் ஒரு புயல் ஏற்பட்டு அவருடைய வாழ்க்கையில் பெரிய பிளவு ஏற்பட்டு விட்டது. அந்த நேரத்தில் டிடி நடிகை ரம்யா கிருஷ்ணனை பேட்டி எடுப்பதற்காக ஆயத்த பணியில் இருக்கும் பொழுது அவருக்கு ஒரு போன் வந்திருக்கிறது. அப்போதுதான் அவருக்கு விவாகரத்து உறுதியான செய்தி அந்த போன் கால் மூலம் தெரிந்திருக்கிறது. திருமண வாழ்க்கை உடைந்து போய் மன வருத்தத்தில் இருந்த டிடி கேமராவுக்கு முன்னாடி ரம்யா கிருஷ்ணனிடம் சகஜமாக ஜாலியாக பேசி பேட்டியை எடுத்து முடித்து சக்சஸ் பண்ணினார். பேட்டி முடிந்த பிறகுதான் தனியாக இருந்து அழுதேன் என்றும் ஒரு நிகழ்ச்சியில் டிடி பேசியிருந்தார். இப்படியாக பல திறமையோடு இருந்த டிடிக்கு மேலும் பிரச்சனைகள், உடல்நலை பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. அவருடைய காலில் ஏற்பட்ட வலிக்காக ஒரு ஆபரேஷன் செய்திருக்கிறார். அந்த ஆபரேஷன் தவறாக செய்யப்பட்டதால் மீண்டும் அவருக்கு ஒரு ஆபரேஷன் செய்யப்பட வேண்டிய நிலைமை வந்திருக்கிறது. ஆனால் டிடியின் கால்வலி மட்டும் சரியாகவே இல்லை. இப்படி டிடியால் அதிகமான நேரம் நிற்க முடியாது. அதனாலேயே டிடிக்கு வாய்ப்புகள் குறைந்து விட்டது. நன்றாக இருக்கும்போது அவரை பயன்படுத்திக் கொண்ட சேனல் டிடிக்கு உடல்நிலை பிரச்சனை வந்ததும் வாய்ப்புகள் குறைக்கப்பட்டு இருக்கிறது. இது குறித்து நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய டிடி
தொகுப்பாளர்களுக்கு தயவு செய்து ஒரு சீட்டு கொடுங்க, அவங்க அமர்ந்தபடி பேட்டி எடுப்பது போல் ஏற்பாடுகள் செய்யுங்க. அவர்கள் 10 மணி நேரத்திற்கு மேலாக நின்று கொண்டு நிகழ்ச்சியை நடத்துவதால் அவர்களுடைய கால்கள் முதுகு பலவீனமாகி விடுகிறது என்று கூறியிருந்தார். இது உண்மைதானே? நாமும் பார்க்கிறோம் பல சேனல்களில் தொகுப்பாளர்கள் இருக்கிறவர்கள் 10 மணி நேரம் 12 மணி நேரம் நிற்கும் பொழுது அவர்கள் எவ்வளவு சிரமங்களை அனுபவிக்கிறார்கள் என்றால், பின்காலங்கள் எல்லாம் மிகுந்த வேதனையுடனும் உடல் வலியுடனும் அவர்கள் இருக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகிறது. இந்த பதிவு பெரிய அளவில் இணையதளத்தில் பேசப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே நேரத்தில் டிடி சொன்ன ஐடியாவிற்கு பல தொகுப்பாளர் மற்றும் தொகுப்பாளிகளின் ஆதரவு தெரிவித்திருந்தார்கள். ஆனாலும் டிடி இப்போது நிகழ்ச்சிகளில் காணப்படவில்லை என்பது ரசிகர்களின் வருத்தமாக இருக்கிறது. இப்படி பல நல்ல திறமைகளை கொண்ட டிடிக்கு மேலும் வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும் என்று ரசிகர்களின் சார்பாகவும் இந்த சேனலின் சார்பாகவும் விரும்பிக் கொள்கிறேன். நன்றி.